ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் நாம் N8 பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நாம் N8 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு கைட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் N8 எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ளவுடில் N8 யூஸ் பண்ணுறது. இது இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை, டைரெக்டாகவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது NVMe யூஸ் பண்ணி. அடுத்தது பார்த்தோம்னா டொக்கரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இது அட்வான்ஸ் ஆனது, அதே நேரம் ப்ரொடக்ஷனுக்கு ரெக்கமெண்ட் ஆனது. அடுத்தது MPX யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இது குயிக் ஸ்டார்ட், அதாவது நாங்கள் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஒரு டெம்பரரியாக இன்ஸ்டால் பண்ணி குயிக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இது என்னதுக்காக இல்லை, ஒன் டைம் யூஸுக்காக இல்லை டெஸ்டிங் பர்பஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது VPSல இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறோம். இப்போ நாம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். N8 கிளவுட் பார்த்த மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் N8.io சர்ச் பண்ணிங்களா இருந்தால் அதே நேமில் வர நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். N8 இதில் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ என்ற கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்க. இதில் உங்களோட அக்கௌண்ட் நேம் கொடுங்க. எல்லாம் இதில் ஹைஃபன் தான் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதான் நேரம் பார்க்குது. நீங்கள் இந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஒர்க் பிளேஸ் ஆன்லைனுக்கு வந்துட்டா இருந்தால் உங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓப்பன் இன்ஸ்டன்ஸை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட ஒர்க் பிளேஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நியூவாக ஒர்க் ஃப்ளோ ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் செகண்ட் மெத்தடுக்குள்ளே போவோம். NVMe யூஸ் பண்ணி லோக்கலாக சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது. சேம் வெப்சைட்டுக்கு போனீங்களா இருந்தால் டாக்குமெண்டேஷனில் செல்ஃப் ஹோஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுத்துருக்குறாங்க. NVMe கிளிக் பண்ணிங்களா இருந்தால் Node.js ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். Node.js கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே டவுன்லோடை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வரும். விண்டோஸ் இன்ஸ்டாலர் கொடுத்தீங்களா இருந்தால் டவுன்லோட் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணுறதால ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் இங்கே இந்த கமாண்டை காப்பி பண்ணி உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்தீங்களா இருந்தால் இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணுமெண்டா இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு N8 இல்லைன்னா N8 ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணலாம். நான் N8 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓன்னு டைப் பண்ணீங்கன்னா இல்லைன்னா அக்சசிபிள் வியாக்கு கீழே இருக்கிற லிங்கை கண்ட்ரோல் கீயோட கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா NPX யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். இந்த கமாண்டை காப்பி பண்ணி டெர்மினலில் இதில் கொடுத்தீங்களா இருந்தால் எல்லா ஒர்க் ஸ்பேஸையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கமாண்டை கொடுத்தது எனக்கு டெம்பரரியாக N8 டூல் ஒர்க் ஆகும். ஆல்ரெடி ரன் ஆன ஒர்க் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ N8 ரன் பண்ணி இப்போ திரும்பவும் N8 ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த கமாண்ட் கொடுத்ததும் திரும்பவும் ஓப்பன் பண்ண கேட்குது. ஜஸ்ட்டு ஒவ்வொன்று டைப் பண்ண ஓப்பன் ஆகுது.
இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டொக்கர் யூஸ் பண்ணி எப்படி N8 இன்ஸ்டால் பண்றேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டொக்கரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. ஓப்பன்ல வச்சுக்க இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணுங்க. இதில் வந்து இந்த டொக்கர் கமாண்டை வந்து கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த லோக்கல் மிஷினில் வந்து N8 வந்து இருக்கிற இந்த கமாண்ட் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலாக ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் அந்த ஃபைல் இல்லைன்னா நமக்கு டிரெக்டாக N8 வெப்சைட்டுக்குள்ளேயே போயிட்டு அங்கிருந்து டிரெக்டாக இந்த இமேஜை வந்து புல் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கமாண்ட் ரன் ஆனது லாஸ்ட்ல accessible via சொல்லி ஒரு IP அட்ரஸ் அந்த லிங்கை வந்து கண்ட்ரோல் கீயோட பண்ணீங்கன்னா இல்லை ஜஸ்ட் ஓன்றதை டைப் பண்ணீங்கன்னா N8 டூல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவில் N8 டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிம்பிளாக எப்படி ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகலாம்ன்றதை பற்றி பார்ப்போம்.